श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் தினம் ஒரு தேவதை சிந்திக்க இருக்கிறோம். அதில் இன்றைக்கு தமிழகத்தில் ஐவகை சமயத்து அறுவகை தேவதை. தமிழகத்தில், அதாவது நம்ம வசிக்கிறோமே இந்த தமிழ் பகுதியில் 5 நிலம் சார்ந்து 6 தேவதைகள் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தொடர்ந்து ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த 6 தேவதை என்னங்கிறத மாத்திரம் இந்த பிரிவில் பார்க்குறோம். அதுதான் தமிழகத்தின் ஐவகை நிலத்து அறுவகை சமயம். இப்போ தமிழ்நாடுன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பழைய காலத்து இலக்கியங்கள்லாம் சொல்லி ஒரு வரையறை, எந்த பகுதி வரைக்கும் நமக்கு எல்லை இருக்குது. நம்ம வீடு இருந்தால் 4 பக்கமும் எல்லை சொல்லுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி கிழக்குலேயும் மேற்குலேயும் கடலை கொண்டுள்ளது. கடல் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு தான். வடக்க வேங்கடமலையானும் தெற்கே தென்குமரி அம்மையும் எழுந்தொள்ளி இருக்கிற க்ஷேத்திரம் வரையில் 4 பக்க எல்லையில் நடுப்புற இருக்கக்கூடிய பகுதிக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். பின்னாடி அது கேரளா ஆந்திரா அப்படின்னு தனியாக பிரிச்சிருக்காத, அதை பற்றி நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பெரிய தமிழ்நாட்டை மொத்தம் 5 பாகமாக பிரிச்சிருக்கா. அப்படி என்ன பிரிச்சிருக்கான்னா, கடல் சார்ந்த பகுதி, ஏன்னா 2 பக்கமும் கடலாக இருக்குது. கடல் சார்ந்த பகுதியை நெய்தல்னு சொல்கிறா. அது மாதிரி காடு சார்ந்த பகுதி முல்லைன்னு சொல்கிறா. அதே மாதிரி மலை சார்ந்த பகுதி குறிஞ்சின்னு சொல்கிறா. வயல் அல்லது நிலம் சார்ந்த பகுதி அதை மருதம்னு சொல்கிறா. இதில் என்னென்னா, இப்போ 4 வகை நிலம் பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் பார்த்தோம். அது மாதிரி பாலைன்னு ஒன்று இருக்குது. இந்த பாலை நிலம்னு தனியாக எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் நல்ல செழிப்பாக இருந்து மழை இல்லாதனாலேயோ அல்லது போர்களினாலேயோ இயற்கை வளம் அழிக்கப்பட்டு விட்டால் அது பாலை, திரிந்தன பாலைன்னு சொல்லுவோம். அப்போ 5 விதமாக இந்த நிலத்தை பிரிச்சுட்டான். இந்த நிலத்தை பிரித்தவா கூடவே தேவதையும் பிரிச்சுட்டான். 5 தேவதை இருக்குதுன்னு சொல்கிறான். அதில் முதல்ல நம்ம கடல் பார்த்தோம்னா, கடல் சார்ந்த பகுதிக்கு வண்ணன்னு சொல்கிறான் அந்த தேவதையோட பேர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மலை சார்ந்த பகுதிக்கு முருகன் அப்படின்னு பேர் சொல்கிறான். முருகன்னு சொல்கிறத விட சேயோன்னு சொல்கிறான். அதான் அழகு. தமிழ் தொல்காப்பியத்தில் நமக்கு தமிழில் கிடச்சிருக்கிற மிக தொன்மையான நூல், அதுக்கு முந்தின நூல் இல்லை. அப்படி ஒரு நூல் இருக்குதுன்னா அது தொல்காப்பியம். அதில் சேயோன்னு சொல்கிறா. சேயோன்னா முருகன். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறா அப்படின்னா, மால் அப்படின்னு ஒரு தேவதையை சொல்கிறா. அது பெருமாளை குறிக்கிறதுன்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திரன் அல்லது வேந்தன் அப்படின்னு சொல்கிறா. இது 4 வகை நிலத்துக்கும். இப்போ திரிந்தன, இதில் ஏதாவது இப்போ நான் சொன்னேனே, அழிவு, இயற்கை சீற்றமோ இல்லை போர்களினாலோ ஏற்பட்டால் அந்த இடத்துல கொற்றவை அப்படின்னு ஒரு தேவதையை வழிபாடு பண்ணுறா. அப்படி இல்லைன்னா சூரியனை பண்ணுறா. இதுதான் இந்த 5 நிலத்துக்கும் உண்டான தமிழர்களால் வணங்கப்பட்ட கடவுள் தேவதை. இந்த 5 சூரியனை சேர்த்துக்கலாம் 6. இந்த 6 சமயம்தான் தமிழகத்து தொல் தெய்வங்களாக வணங்கப்பட்டிருக்கிறது. அதை வணங்கி தொடர்ந்து பார்ப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.